ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலங்காத்தால 6:15 நாம மகாராஷ்டிரால இருக்கிற சத்ரபதி சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. எதுக்கு நாம சாம்பாஜி நகர் வந்தோம்? நீங்க போன வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்தோம். சிட்டிக்குள்ள இருக்கிற பிபிகா மக்பரா, சித்தார்த் ஜூக்குள்ள இருக்கிற செம்ம யூனிக்கான ஒயிட் டைகர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அவுரங்காபாத் சாம்பாஜி நகர் சித்தார்த் ஜூல கிடைச்சது. அதுக்கப்புறம் பிபிகா மக்பாரா மான்யூமெண்ட் பார்த்தோம், சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. தாஜ்மஹால் ஆஃப் டெக்கான். ஸோ அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் ஃபுல்லா 2 நாள் சுத்தி பார்த்துட்டு சிட்டிக்குள்ள இருக்கிற வியூ பாயிண்ட்ஸையும் சுத்தி பார்த்துட்டு இப்போ நாம கிளம்பியாச்சுங்க. சாம்பாஜி நகர்ல இருந்து பூனா வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ பாருங்க, பஸ்ஸஸ் எல்லாம் என்டர் ஆயிட்டு இருக்கு பாருங்க சாம்பாஜி நகருக்குள்ள. ஸோ எவ்ரி ½ அன் அவர் சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூனாக்கு பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குமா. ஸோ நாம லைட்டா ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா மணி 6:15 ஆகுது. ஒரு 7 மணிக்கு கிளம்புனா கூட கிட்டத்தட்ட 5 to 6 hours ஜேர்னி இருக்குமா. ஒரு லாங் ஜேர்னி. இடையில நிறுத்துவாங்க, இருந்தாலும் இங்க லைட்டா ஏதாவது சாப்பிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப யூனிக்கான மகாராஷ்டிராக்குள்ள இருக்கிற இன்டீரியர் ஏரியாஸ்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்மே என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணணும் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம பூனா வரைக்கும் போற பஸ் ஜேர்னிக்கு போலாம். சாம்பாஜி நகர் ஃபர்ஸ்ட் அவுரங்காபாத்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம கல்ச்சர் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாத்திட்டாங்க. நம்ம மெட்ராஸை சென்னப்பட்டினம் ஆக்குன மாதிரி. ஓகேவா? ஸோ சத்ரபதி சாம்பாஜி நகர்ல இருந்து நம்ம பயணத்தை தொடரலாம் பூனோ நோக்கி. வாங்க. வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. இதெல்லாம் மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ். நம்ம எஸ்இடிசி பஸ்ஸஸ் மாதிரி சிவாகின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ். பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பத்தி தனி வீடியோ போட்டிருக்கேன். அவுரங்காபாத் டவுன் வாக்னு, சாம்பாஜி நகர் டவுன் வாக்னு பார்க்காம இருந்தா பாருங்க. அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் போற மக்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மாதிரி ரெட் கலர் பஸ்ஸஸ். லால் பரின்னு சொல்லுவாங்க. சிவப்பு ரதம். லால்னா ரெட், பரினா ரதம். ஸோ சிவப்பு ரதம். ஸோ நமக்கு எந்த பஸ் இருக்குன்னு நினைக்கிற எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் போகும், லால் பரி பஸ்ஸஸும் போகும். ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்புவோம் வாங்க. மக்களே, நம்ம பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பிடுவோங்க. பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே உங்களுக்கு டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, சுட சுட இஞ்சி டீ, அதுக்கப்புறம் போகா, வறுத்தாவல். ஸோ ரெண்டும் சாப்பிட்டா நமக்கு ஃபில்லிங்கா இருக்கும். இங்க பாருங்க, நிறைய ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. நிறைய அஜந்தா எல்லோரா கேவ்ஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லா இருந்து டூரிஸ்ட் வருவாங்க, இந்தியா ஃபுல்லா இருந்தும் வருவாங்க. ஸோ ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். சரி, நாம லைட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்புவோமா மக்களே. டீயும் போகாவும் சாப்பிட்டு இருக்கோங்க. அழகா முளைக்கட்டின பயிர் சாறு ஊற்றி தருவாங்க மேல. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. காலையில கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும்ல. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிராவல் பண்ணோம். வயிறு கொஞ்சம் ஃபுல்லா இருந்தா தான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்ண முடியும். வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம் மக்களே. நமக்கு சாம்பாஜி நகர்ல இருந்து பூனே வரைக்கும் போற மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் கிடைச்சிருச்சுங்க. ஸோ இது சில்லோடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. சில்லோடு இங்கிருந்து அஜந்தா கேவ்ஸ் வழியா போற போது இருக்கிற ஊரு. ஸோ சில்லோட்ல இருந்து சாம்பாஜி நகர் வழியா பூனா வரைக்கும் போற பஸ். சீட் போட்டு செட்டில் ஆயாச்சு. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல கிளம்பிடுவாங்க. இது ரெட் கலர் லால் பரி பஸ் தாங்க. புது பஸ்ஸஸ், எக்ஸிக்யூட்டிவ் பஸ்ஸஸ். ஸோ மக்களே, நம்ம பூனா பஸ் பூனால இருக்கிற சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பூனா நாசிக் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூனால இருக்கிற சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போகும். இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு. அங்கேயும் சில பஸ்ஸஸ் போகும். பட் மோஸ்ட்லி சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. फ्रेंड्स नाम बस बोर्ड பண்ணியாச்சுங்க டைம் அரௌண்ட் 7:30 ஆகுது
சூப்பரா சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம பஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருச்சுங்க. சோ பஸ் ஓரளவுக்கு ஃபுல் ஆயிருச்சு. எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் கோட் போட்டு தான் வந்திருக்காங்க பாத்தீங்களா, ஆன்டிஸ் உட்பட. நான் அவ்வளவு குளிருங்க, காலங்காத்தால எல்லாம் செம்ம குளிரு. யூஸ்வலா இப்ப எல்லாம் பஸ்ல ஏறினா எமர்ஜென்சி கேட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா இப்ப நடக்கிற டிராவல்ஸ் நடக்கிற கண்டிஜென்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. சோ ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா காவி கலர்ல இருக்குன்னு தானே பாக்குறீங்க. நாம வடக்குல டிராவல் பண்ணா இதையெல்லாம் வந்து நாம கண்டுக்க கூடாது மக்களே. இதெல்லாம் சாதாரணமா இருக்கிற விஷயம் தான், ஓகேவா? சோ நம்ம ஊர்ல தான் வந்து பான்பராக்கு அது இதெல்லாம் பேண்ட். அங்கெல்லாம் வந்து எல்லா பப்ளிக் பிளேஸ்ல ட்ரெயின்ல பஸ்ல எல்லா பக்கம் அது சாதாரணமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம நிறைய டிராவல் பண்றோமா வடக்குல, அதனால அதெல்லாம் யூஸ் ஆயிடுச்சுங்க. சோ இதுக்கெல்லாம் நம்ம பாத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிராவல் பண்ண முடியாது வடக்குல எல்லாம், ஓகேவா? சோ சூப்பரா கிளம்பியாச்சு. சாம்பாஜி நகர்ல இருந்து நாம ஃபர்ஸ்ட் பெரிய சிட்டின்னு பாத்தீங்கன்னா அகில்யா நகர் வருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அகமது நகர்னு இருந்துச்சு. சோ அத இப்போ அகில்யா நகர்னு மாத்திட்டாங்க. இங்க பாருங்க, லவ் சிட்டி ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாம்பாஜி நகர் வந்து சிட்டி ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவுரங்காபாத்னு இருந்தது தான் சாம்பாஜி நகர்னு மாத்திருக்காங்க. அவுரங்கசீப் இருந்த முகல் காலத்துல இது நல்லா பெரிய ஆட்சி பீடமா இருந்திருக்குங்க. அதனால நிறைய ஃபோர்ட்டிஃபைடு சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, கோட்டைகள் நிறைந்த நகரம். அதனால ஆப்வியஸ்லி வந்து கோட்டை கொத்தளங்கள், இந்த நுழைவு வாயில்கள் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி நுழைவு வாயில்கள் இங்க நிறைய இருக்கு. அதனால இத சிட்டி ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சூப்பரா இருந்துச்சுங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சாம்பாஜி நகர் டிராவல் பண்ணது. நாம இங்கிருந்து வந்து அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் பார்த்தோம். சோ மோஸ்ட்லி வந்து இன்டர்நேஷனல் டூரிஸ்ட், இந்தியன் டூரிஸ்ட் எல்லாருமே வர்றது மெயினா வந்து சாம்பாஜி நகர்ல இருந்து அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் பாக்குறதுக்கு தான். இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் சைட்ல ஹெரிடேஜ் சைட் வேற. சோ செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. எல்லோரா கேவ்ஸும் வேற லெவலு, அஜந்தா கேவ்ஸ் அதை விட பழமையானது, செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. டூரிஸ்டுக்கான ஃபெசிலிட்டிஸ்மே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு பக்கமுமே. முக்கியமா அஜந்தால வந்து ஷட்டில் பஸ்ஸஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. ஏன்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து என்ட்ரன்ஸ் போயிட்டு அங்கிருந்து 4 கிலோமீட்டர்ஸ் உள்ள போகணும். ஸோ ஷட்டில் பஸ் தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தாலுமே வந்து நாம பார்க் பண்ணிட்டு ஷட்டில் பஸ்ல தான் உள்ள போகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பா செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பிஃபோர் கிரைஸ்டே வந்து இந்த குகைகள் ஏற்பட்டிருக்குங்க. பிசி செகண்ட் பிசிலேயே வந்து உருவான குகைகள் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாங்க. சாம்பாஜி நகர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குங்க, கண்டோன்மெண்ட் இருக்கு, ஆர்மி கண்டோன்மெண்ட் இருக்கு. அதனால நிறைய பியூட்டிஃபுல் கேம்பஸஸ் பார்க்க முடியும். ஆர்மி கேம்பஸ் கண்டோன்மெண்ட் இருக்கிற இடங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. டிக்கெட் அடிச்சாச்சுங்க 393. நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுல என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னு. நிறைய போன வீடியோஸ்ல எல்லாம் சொல்லிட்டேன், மகாராஷ்டிரா வீடியோஸ்ல அவங்க டிக்கெட்ஸ்ல நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து மராத்தில தாங்க எழுதி வச்சிருக்காங்க. ஸோ சாதாரணமா நம்ம டிக்கெட் பார்த்தா இது என்னடா எழுதி இருக்கு அப்படின்னு நமக்கு புரியாது, நம்பர்ஸ் கூட. ஸோ 393 rupees கிட்டத்தட்ட வந்து கிலோமீட்டர்ஸ் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வருங்க பூனால இருந்து, சாம்பாஜி நகர்ல இருந்து பூனா போறதுக்கு. மேபி அதை விட கொஞ்சம் அதிகமா வரலாம். நாம வந்து சிட்டில இருந்து சாம்பாஜி நகர் போற வழியில இருக்கிற சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போறோம். இன்னும் ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 10-20 கிலோமீட்டர்ஸ் ஏட் ஆகலாம். காலங்காத்தால நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, நல்லா சில்லுன்னு இருக்குங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியாது, ஆனா டிராவல் பண்ணும்போது காத்து அடிக்குது பாருங்க, விசு 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 விசுன்னு சரியான குளிரா இருக்குங்க. அதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தலை, தொண்டை, காது இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேல் ஃபீமேல் யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க. ஆன்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் கோட் எல்லாம் போட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா குளிர் இருக்கிற தேசம் தான் நம்ம மகாராஷ்டிராவும். நாம ஒரு பிப்ரவரி எண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் குளிர்காலம் வந்து முடியல இங்க. சோ மேபி ஒரு 8:30-9 o'clock மேல கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மத்திய நேரத்துல வந்து வெயில் சுட்டு இருக்குது. சம்மர் அளவுக்கு இல்ல, ஏன்னா சம்மர்ல வந்து சரியான ஹீட்டா இருக்குங்க. இது வந்து டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க, டெக்கான் பீடபூமின்னு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. சோ அதெல்லாம் வந்து நல்ல ஹீட்டா இருக்கிற ஏரியா. இங்க வந்து கிளைமேட் எல்லா விதத்திலயுமே எக்ஸ்ட்ரீமா இருக்குங்க. குளிர்காலத்துல நல்ல குளிரா இருக்கும், வெயில் காலத்துல பிச்சு எடுக்கும் வெயில், அதே மழை காலத்துல வந்து சரியான
எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கிற ஏரியா. இங்க இருக்கிற நதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீர் பிரவாகம் எடுத்துதாங்க ஓடிட்டு இருக்கு. அதனால விவசாயமும் வந்து ரொம்ப சூப்பரா பண்றாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா எவ்வளவு பெரிய ஆறு, பாக்குற காலங்காத்தால அப்படியே சன்ரைஸ் ஆகும்போது பாக்குற வியூ இருக்கு, அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கும். சோ நம்ம நகரத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தோன்னே பாத்தீங்களா, நம்ம சிட்டில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ பனி இருக்கிறதே தெரியல. இப்போ வயல்வெளிகள் எல்லாம் இருக்கிற பக்கம் வந்தோடனே அப்படியே வந்து மேகமூட்டமா இருக்கு பாருங்க. இங்க ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்குங்க. பட் ஆனா டஸ்ட் பொல்யூஷன் இருக்கு பாருங்க, சரியான டஸ்ட் பொல்யூஷனுங்க. பஸ்ல அப்படியே குறிச்சிட்டே போறதுக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கியாச்சு. இங்க யூரோ சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் பிராண்ட் இருக்கு. நம்ம கிரிக்கெட் வீரர்களோட படத்தை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. 20 ரூபாங்க. சோ நாம இன்னும் டிஃபனுக்கு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல. சோ அங்க சாப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கணும்ல. பஸ் ஏறும் போதே ஒரு டீ குடிச்சிட்டே போகான்னு சொல்ற அவள் எல்லாம் சாப்பிட்டு தான் ஏறணும். பட் இருந்தாலும் என்னன்னு தெரியாது, நம்ம ஒன்ஸ் பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறிட்டோன்னு வைங்களா, வாய் வந்து நமனு இருக்கு. ஏதாவது குறைச்சுக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா தியேட்டர்ஸ்ல எல்லாம் போனா பாப்கார்ன் சாப்பிட்டே நாம என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா. அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த சிப்ஸ் எல்லாம் நொறுக்கு தீனி எல்லாம் குறிச்சிட்டு அப்படியே டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ மக்களே நல்ல வேலை பிரேக்ஃபாஸ்டுக்கு நிறுத்திட்டாங்க. என்னடா பசிக்குதே, சிப்ஸ் தானா அப்படின்னு நினைச்சேன். வாங்க மக்களே போய் சாப்பிடுவோம். மக்களே பஸ் எடுத்து 1 hour ஆகுதுங்க. 8:30. ஸோ தாபால நிறுத்தி இருக்காங்க. இது வந்து சுத்த ஹோட்டல் ஷா ஈஸ்வரி பியோர் வெஜ் ஹோட்டல். வாங்க ஏதாவது சாப்பிட்டு அப்படியே பயணத்தை தொடரும். ஏதாவது சாப்பிட்டே போனாதான் எனர்ஜியா இருக்கும். சரியான குளிருங்க. பிப்ரவரி மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லயும் நம்ம இந்தியால இந்த ஒரே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல ஹைவேஸ் ஓரத்துல தாபா, செம்ம பியூட்டிஃபுல்லா நம்ம ஹைவே நெட்வொர்க் டெவலப் ஆயிருச்சுங்க அக்ராஸ் த நேஷன். ஸோ கரெக்டா 1 hour 8:30க்கு நம்ம மொத்த டிராவலுமே வந்து ஒரு 6 hours ஆகுங்க. 2 o'clock தான் நம்ம ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் பூனேக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனாதான் 2 o'clock வரைக்கும் தாங்கும். பியோர் வெஜ் ஹோட்டல் சாய் ஈஸ்வரி. ஒரு குட்டி கோவிலே வச்சிருக்காங்க பாருங்களா. இங்க ஃபுல்லா வந்து இங்க இருக்கிற லோக்கல் சாமியார்கள், நம்மூர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாமியார்கள் போல. பயங்கர அப்படியே என்ன சொல்றது, டிவோஷனலா இருக்கு தாபாவே. இங்க பாருங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சரி வாங்க போய் சாப்பிடுவோம். மக்களே நம்மூர் தோசை, மசால் தோசை, சாம்பார் வடை எல்லாமே கிடைக்குதுங்க. இங்க சாபுதானா வடைன்னு ஒண்ணு கிடைக்கும். நம்ம ஜவ்வரிசியில செய்யற வடை. ஸ்நாக் ஷாப்ஸு, வாட்டர் கேன்ஸு, ஜூஸஸ், சிப்ஸு எல்லாமே கிடைக்குது. நாம சாம்பார் வடை சாப்பிட்றோம். இங்க பாருங்க. அதுக்கப்புறம் வடா பாவ் இங்க இருக்கிற ஃபேமஸ். எல்லா பக்கம் சத்ரபதி சிவாஜி மகாராஜோட போட்டோ வச்சிருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாய் ஈஸ்வரி ஹோட்டல்ல எப்படி தண்ணி சப்ளை பண்றாங்க பாருங்களா. ஒரு பெரிய டேங்கர் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் டப்பா மாதிரி இருக்குல்ல, அதுலதான் வந்து தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பிளாஸ்க் டைப்புங்க, ஒரு மெகா பிளாஸ்க் டைப். தண்ணி அப்படியே சில்லுன்னே இருக்கும் போல. வெயில் காலத்துல எல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டைப் வந்து நான் ராஜஸ்தான்லயும் பார்த்திருக்கேன். சோ நல்லா வடக்குல இருக்கிற சம்மர் ஹீட்டுக்கு இந்த மாதிரியான பிளாஸ்க் மாதிரி கேன்கள் எல்லாம் கொண்டு வந்தா தான் வந்து தண்ணி எல்லா சீதோஷ்ண நிலையும் வந்து ஒரே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகுங்க. நிறைய ரோட் சைடு தாபாஸ் இருக்கு. ஃபுல்லா வந்து அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா வயல்வெளிகள், அவங்களே ஓன் மாடலா வளர்க்குறாங்க. அதனால இங்க டீ காஃபிக்கெல்லாம் வந்து அவங்க பண்ணையில இருந்து எடுக்கிற பாலை யூஸ் பண்ணிப்பாங்க போல இருக்குங்க மக்களே. எத்தனை தாபான்னு மட்டும் பாத்துக்குங்க. நிறைய MSRTC பஸ்ஸஸ் ரன் ஆகுது. இது வந்து மெயின் ஹைவேங்க. நம்ம சாம்பாஜி நகர்ல இருந்து அகல்யா நகரும் டச் பண்ணுது, அதாவது அகமது நகரும் டச் பண்ணுது, அதே பூனாவும் டச் பண்ணுது. உங்களுக்கு அகமது நகர்ல இருந்து ஷிரடிக்கும் ஒரு ரூட் பிரியும். அதனால ஒரு முக்கியமான ஹைவே உங்களுக்கு. அகமது நகர் வந்து ஒரு பெரிய டவுனு. அதனால இந்த ஹைவேல வந்து நிறைய பஸ்ஸஸ், நிறைய டிராபிக் பார்க்க முடியும் உங்களுக்கு. சோ வாங்க சூப்பரா அப்படியே நம்ம மகாராஷ்டிராவோட இன்டீரியர் ஏரியாஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போலாம். செம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஷிரடி போனப்பவும் நம்ம டிராவல் நல்லா இருந்துச்சு. இந்த டிராவலும் பியூட்டிஃபுல்லா இருக்கு.
மக்களே, மகாராஷ்டிராவோட இன்டீரியர் ஏரியாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு புது ஸ்டேட்டும் போகும்போது நமக்கு ஒவ்வொரு புதுவிதமான அனுபவங்கள் இருக்குங்க. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட விவசாய பூமிகள், ரோட்ஸ்ல போகும்போது சைட்ல பாக்குற அவங்களோட டிப்பிக்கல் மகாராஷ்டிராக்குனே உண்டான அந்த தாபாஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? நம்ம ஊருக்குன்னு வந்தா நம்ம ஒரு கல்ச்சர் எல்லாம் பிரதிபலிக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி மகாராஷ்டிரால டிராவல் பண்ணும்போது அந்த லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் பார்த்துட்டே டிராவல் பண்றது வந்து ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. அதுவும் வந்து நம்ம சென்ட்ரல் இந்தியால நம்ம மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் எல்லாம் வந்து யுனிக்கா இருக்கும் நம்ம டெக்கான் பீடபூமியில. அதுவும் மகாராஷ்டிரா வந்து இன்னும் அந்த விந்தியாச்சல் மலைகளுக்கு தெற்கில் இருக்கிறதுனால மத்திய பிரதேசல தானே விந்தியாச்சல் மலைகள் இருக்கும். சோ அதுவெல்லாம் வந்து நர்மதா பிளைன்ஸ் சொல்லுவாங்க. மலைகளும் அந்த பிளைன்ஸ் வந்து மத்திய பிரதேஷ். இது வந்து விந்தியாச்சல் மலைகளுக்கும் தெற்கில் இருக்கிற டெக்கான் பீடபூமி அப்படிங்கிறதுனால செம்ம யூனிக்கான லேண்ட்ஸ்கேப்பா இருக்குங்க. அப்படியே வந்து ஏதோ மேல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பிளெயின்ஸ் வரும், திடீர்னு மலைகள் வந்துரும், திடீர்னு பிளெயின்ஸ் வந்துரும். இங்க பாருங்க, நம்ம சாம்பாஜி நகர்ல இருந்து அகமது நகர் போற வழியில, சாம்பாஜி நகர்ல இருந்து அகல்யா நகர் போற வழியில, இங்க யாராவது மராத்திக்காரங்க கேட்டாங்கன்னா கோபப்பட்டுருவாங்க, என்னங்க இன்னும் அகமது நகர்னு சொல்லிட்டு இருக்குங்க, அகல்யா நகர்னு சொல்லுங்க அப்படின்னு. அவங்களோட முக்கியமான ஊர் பேர்களை எல்லாம் வந்து அவங்களோட மராத்தி மகாராஜாக்கள் நேம்ல மாத்திட்டு இருக்காங்க. அவுரங்காபாத்த இதா மாத்திட்டாங்க, சாம்பாஜி நகரா மாத்திட்டாங்க. அதே மாதிரி நம்ம அகல்யா நகர் ஃபர்ஸ்ட் வந்து அகமது நகரா இருந்துச்சு, இப்போ வந்து அது அகில்யா நகர் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. சோ மக்களே, சூப்பரான இந்த சூரிய உதய வேலையில இந்த மலைத்தொடர் மேல டிராவல் பண்றது செம்ம ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. சோ ரொம்ப ஆச்சரியமான லேண்ட்ஸ்கேப்புங்க. திடீர்னு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் நமக்கு கிடைக்கும் டிராவல் போது. சோ மக்களே, சூப்பரான ஒரு ரூட் கிடைச்சிருச்சுன்னா அப்படியே பயணத்தை நம்ம மியூசிக்கோட தான் என்ஜாய் பண்ணிட்டே போவோம். சோ உங்களுக்காக ஒரு மெலடி சித்ரா அவர்கள், ஹரிஹரன் அவர்கள் பாடினதுங்க, வித்யாசாகர் அவர்களோட இசையில அள்ளித்தந்தம்பானம் படத்திலிருந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெலடிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல. தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம், தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம், கண்ணால் கண்ணில் கற்பித்தோம் காதல் பாடம் ஒப்பித்தோம், கண்ணால் கண்ணில் கற்பித்தோம் காதல் பாடம் ஒப்பித்தோம், தீண்டி தீண்டி தூண்டும் விரலை திட்டிக் கொண்டே தித்தித்தோம், தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம், தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். ஆணில் உள்ள பெண்ணை கொஞ்சம், பெண்ணில் உள்ள ஆணை கொஞ்சம், கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி ஆசித்தோம், ஆணில் உள்ள பெண்ணை கொஞ்சம், பெண்ணில் உள்ள ஆணை கொஞ்சம், கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி ஆசித்தோம், கொத்தி கொத்தி பேசும் கண்ணை திக்கி திக்கி வாசித்தோம், சுற்றி சுற்றி வீசும் காற்றை நிற்கச் சொல்லி சுவாசித்தோம், உன்னை என்னை துண்டித்தோம் உயிரினில் ஒன்றாய் சந்தித்தோம், மீண்டும் மீண்டும் சீண்டும் இதழை முத்தம் செய்து தித்தித்தோம், தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம், தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். தீயில் உள்ள நீரை கொஞ்சம், நீரில் உள்ள தீயை கொஞ்சம், சேரச் சொல்லி சேரச் சொல்லி சேரச் சொல்லி ஆசித்தோம், தீயில் உள்ள நீரை கொஞ்சம், நீரில் உள்ள தீயை கொஞ்சம், சேரச் சொல்லி சேரச் சொல்லி சேரச் சொல்லி ஆசித்தோம், ஒற்றை சொல்லை சொல்லத்தானே கோடி சொல்லை வாசித்தோம், மெல்ல பேசி மெல்ல தொட்டு மெதுவாய் வயதை சோதித்தோம், நிழலையும் திருடி நேசித்தோம் கனவினில் ஒன்றாய் யோசித்தோம், இன்னும் இன்னும் என்றே நம்மை தின்னச் சொல்லி தித்தித்தோம், தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம், தோம் தோம்
தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம் கண்ணால் கண்ணில் கற்பித்தோம் காதல் பாடம் ஒப்பித்தோம் கண்ணால் கண்ணில் கற்பித்தோம் காதல் பாடம் ஒப்பித்தோம் தீண்டி தீண்டி தீண்டும் விரலை திட்டிக் கொண்டே தித்தித்தோம் தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம் தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். மக்களே எப்படி இருந்துச்சுங்க இந்த மெலடி? அள்ளித்தந்த வானம் அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த சாங் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல. செம எதுகை மோடையோட செம பியூட்டிஃபுல்லா லிரிக் எழுதியிருப்பாங்க. லிரிக் ரைட்டர் தான் யாருன்னு தெரியலீங்க, இசையமைச்சவர் வித்யாசாகர். சோ அப்படியே நம்ம சாங் கேட்டுட்டே அகமத் நகர் என்கிற அகல்யா நகருக்கு ரீச் ஆயாச்சுங்க. இங்கேயும் கண்டோன்மெண்ட் இருக்குங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஃபோர்டிஃபைடு சிட்டியா இருந்துச்சோ அதெல்லாம் பிற்காலத்துல ஒரு ஆர்மி பேஸ் இருக்கிற இடமாவோ இல்லது ஆர்மி கண்டோன்மெண்டாகவோ ஆயிட்டு இருக்குங்க. சாம்பாஜி நகரும் நிறைய நம்ம இந்தியன் ஆர்மியோட கண்டோன்மெண்ட் இருக்கு. ஏன்னா அதுவும் பழைய காலத்து முகல் சிட்டி தான், கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் இருந்த ஊரு. அதுவும் உங்களுக்கு ஒரு ஆர்மி கண்டோன்மெண்ட் எல்லாம் இருக்கிற இடமா இருக்கு. சோ நம்ம அகல்யா நகரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வர்ற வழியில பாத்தீங்களா சைட்ல சோ நிறைய ஆர்மி ட்ரைனிங் கேம்ப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? சோ அதெல்லாம் தாண்டி நாம இப்போ அகல்யா சாரி ஆமா கரெக்ட் அகல்யா நகர் தானே. சாம்பாஜி நகருக்கும் அகல்யா நகருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அது அவுரங்காபாத், இது அகமது நகர். இப்ப சாம்பாஜி நகர், இது அகல்யா நகர். சோ அகல்யா நகர்ல 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் இப்போ அடுத்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இது மொஃபிசில் பஸ் ஸ்டாண்ட்னு நினைக்கிறேன். லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் போற ஹப். இன்னொன்னு சென்ட்ரல்ல இருக்கும் போல. அது அங்கேயும் மொஃபிசில் பஸ்ஸஸ் போகுது, அங்க சிட்டி பஸ்ஸஸும் ஓடும் போல, அகமது நகரோட சிட்டி பஸ். சோ அகமது நகர் பேர் வந்ததே பாத்தீங்கன்னா இந்த சிட்டி அகமது நிசாம் ஷா அப்படிங்கிற ஒரு முகல் மன்னர் தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 1494ங்க. ரொம்ப செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி. அதாவது முகல்ஸ் அடுத்தடுத்து நிறைய முகல் மன்னர்கள் நம்ம நாட்டை ஆண்டாங்கல்ல. சோ அந்த காலகட்டங்கள் இதெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் வரதுக்கு முன்னாடி. ஓகேவா? சோ நிசாம் ஷாஹி டைனாசிட்டினே உருவாயிருந்துச்சுங்க. சோ அதோட கேபிட்டலா அகமது நகர் இருந்திருக்கு. பாருங்க, அந்த மன்னரோட பேர்லயே அந்த சிட்டிக்கே பேர் வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் ஆப்வியஸ்லி உருவாயிருக்கும். அகமது நகர் ஃபோர்ட் முகல்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் இருந்த காலத்துல சுதந்திர போராட்டத்தப்போ நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களை எல்லாம் கூட இங்க சிறை வச்சிருந்திருக்காங்க. பூனேல நம்ம ஆகா கான் பேலஸ்னு ஒரு பேலஸ்க்கு போனோம். அங்கதான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அந்த போராட்டம் நம்ம நிறைய ஃபேமஸா படிச்சிருப்போம் நம்ம ஹிஸ்டரி கிளாஸஸ்ல. சோ அந்த சமயத்துல காந்திஜி, அவங்களோட ஒய்ஃப் கஸ்தூர்பா காந்தி, அவரோட செக்ரட்டரி தேசாய், அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடு, இது மாதிரி நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளை போராட்டக்காரங்களை அங்க சிறை ஹவுஸ் அரெஸ்டா வச்சிருந்தாங்க. ஓகேவா? சிறைனே சொல்லிக்கலாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வரதுக்குள்ள நம்ம காந்தி தாத்தாவோட ஒய்ஃப் கஸ்தூர்பா காந்தி அவர்கள் எல்லாம் அங்கேயே இறந்துட்டாங்க. தேசாய் அவர்களும் அங்கேயே இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாம தான் இறந்தாங்க. பட் பாருங்க எத்தனை தியாகம் பண்ணிருக்காங்கன்னு. சோ இங்க பார்த்தா அகமது நகர் ஃபோர்ட்ல தான் ஜவஹர்லால் நேரு அவர்களை எல்லாம் கூட சிறை வச்சிருக்காங்க. நம்ம சுதந்திர போராட்டத்தப்போ நம்ம இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம ஒரு கதை இருக்குங்க. நம்ம இந்தியாவோட வரலாற்று கதைகள் நம்ம தேசத்தோட ஒவ்வொரு மூலைகளையும் இருக்குங்க. சோ இங்க பாருங்க எத்தனை வேர்வை எத்தனை ரத்தம் சிந்திதான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சோ சுதந்திரத்தோட பொற்காலத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். அதாவது 75 இயர்ஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சுதந்திரம் கிடைச்சு. சோ அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ அட்லீஸ்ட் நம்ம 75 இயர்ஸ் ஆஃப் ஐ திங்க் 100 இயர்ஸ் கரெக்ட் 100 செஞ்சுரி அடிக்க போறோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? 1947னா 2047ல தான் வரும். கரெக்டா? இருந்தா கூட வந்துருச்சுல, ஆல்மோஸ்ட் 2026, இன்னொரு 20 வருஷம் தான். சோ 100 இயர்ஸ் எட்டுறதுக்குள்ளயாவது நாம
என்ன சொல்றது, கோல்டன் பீரியட், அதாவது சூப்பர் பவரா ஆகிற அளவுக்கு நாம வளர்ந்துடணும். ஸோ பார்க்கலாம் எப்படி நம்ம ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க அகமது நகர்ல, அகல்யா நகர்ல இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பாத்தீங்களா, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்கு, சிட்டி பஸ்ஸஸ் இருக்கு, நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி லால்பரி பஸ்ஸஸும் இருக்கு. ஸோ இங்க வந்து இம்பார்ட்டன்ட் ஹப் 2 பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த நம்ம பஸ் ஸ்டாண்டையும் தாண்டி இப்போ போக ஆரம்பிச்சாச்சு. நல்லா பெரிய ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்குங்க. ஸோ சிட்டி நல்லா பெரிய சிட்டி போல அகல்யா நகர். ஸோ இது நான் மெயின் ஹப்னு சொன்னேன்ல, பூனால இருந்து நீங்க சாம்பாஜி நகரும் போலாம், இங்கிருந்து ஷிரடி நகர் 2 ஹைவே பிரியும். ஸோ நீங்க சவுத்துல இருந்து வந்துட்டு பூனால இருந்து டைரக்ட் ட்ரெயின் ஷிரடி கிடைக்காட்டி நீங்க பூனா வந்துட்டு பூனால இருந்து அகல்யா நகர் வழியா ஷிரடி போய்க்கலாம். ஷிரடி பார்த்து முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே சாம்பாஜி நகர் போயிட்டு நீங்க அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நான் நிறைய பிளேசஸ் பூனா சுத்தி இருக்கிற இடத்துல, பூனாக்கு பக்கத்துல நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, லோனாவாலா, லவாசா மாதிரியான, மாத்தேரான் மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அப்படியே ஷிரடியில இருந்து நாசிக் பக்கம் போனீங்கன்னா அங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்துல நிறைய கோவில்கள், ஜோதிர்லிங்கங்கள் எல்லாம் இருக்கு. கிரினேஸ்வர் ஜோதிர்லிங்கம், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஜோதிர்லிங்கங்கள்லாம் இருக்குங்க. சோ பூனா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தியும் பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு சுத்துற அளவுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி வந்துட்டு போங்க. நாம இந்த மகாராஷ்டிரா ட்ரிப்ல வந்து கிட்டத்தட்ட 4 டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. பூனால 1 டே ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷிரடியில 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் சாம்பாஜி நகர்ல 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 5 டேஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். டிராவலுக்கு 2 நாள். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வீக் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்பெல்லாம் வந்து ஷார்ட் ட்ரிப்ஸ் தாங்க வந்துட்டு போகுது. நார்த்துக்கு வர்றதுனா கூட, ஏன்னா டயர்ட் ஆயிடுது, இல்ல பனிக்காலம் வேறையா. சோ ஹெல்த்தையும் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பப்ப வந்து பிரேக் எடுத்துட்டு போனாதான் வந்து நமக்கு டிராவல் பண்றதுக்கும் உற்சாகமா இருக்கு. இங்க பாத்தீங்கல்ல, நான் டெக்கான் பீடபூமின்னு சொன்னேன்ல, டெக்கான் பிளாட்டியூ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப பெரிய மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்காது. பட் ஆனா சடனா பார்த்தா ஒரு எலிவேட்டட் பள்ளத்தாக்கு வரும், அங்கிருந்து திடீர்னு வந்து நம்ம பிளெயின்ஸ்குள்ள இறங்குவோம், அதுக்கப்புறம் சடனா இன்னொரு ஒரு மலையேற்றம் மாதிரி வரும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனால நம்ம டிராவல் பண்றப்போ அப்படியே சீனரிஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, அப்படியே தெறிக்க விடும். நாம இது வந்து வின்டர் சீசன்ல டிராவல் பண்றோம், அதனால கொஞ்சம் ட்ரையா இருக்கு. வின்டர் எப்பவுமே வந்து குளிரா இருந்தாலும் ட்ரையா தானே இருக்கும். இதே நீங்க மான்சூன் சீசன்ல இந்த இடத்துல எல்லாம் டிராவல் பண்ணா அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குமாங்க. ஆப்வியஸ்லி வந்து இந்த குட்டி குட்டி மலை குன்றுகள் எல்லாம் வந்து அப்படியே புற்கள் முடிச்சு மழை வந்துன்னே கிரீனிஷா இருக்கும். சோ பாக்குறக்கே ரம்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பெர்ஃபெக்டான டைம் மகாராஷ்டிரால டிராவல் பண்றதுக்குன்னு பார்த்தா, உங்களுக்கு மான்சூன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மந்த் டைம்ல டிராவல் பண்ணுங்க. அதே வந்து குளிர்காலத்துல டிராவல் பண்ணணும்னு நினைச்சா நீங்க பிப்ரவரி வரைக்கும் டிராவல் பண்ணலாம். நம்ம அக்டோபர் ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் நல்லா குளிர்காலமா இருக்கும். சோ இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா, எத்தனை ஆறுகள். இதோட நம்ம 2 ஆறு தாண்டியாச்சுங்க. 2 ஆறுலயுமே வந்து தண்ணி நல்லா பிரவாகம் எடுத்து ஓடுது. ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு டெக்கான் பீடபூமியிலேயே மேடு பள்ளமா தான் இருக்கு. சோ அங்கேயும் நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கும். அப்படியே பூனா பக்கம் போனா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு, அங்கேயும் வந்து உங்களுக்கு நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கும். அதனால இங்கிருந்து நிறைய ஆறுகள் போய் தான் வந்து கிருஷ்ணா நதி, கோதாவரி நதியில எல்லாம் கலக்குதுங்க. நம்ம ஆந்திரா வழியா போகுதுல கிருஷ்ணா நதி. சோ அதுக்கெல்லாம் வந்து பூனால மூலமுத்தா ரிவர்னு 2 ரிவர் ஓடுதுங்க, ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கிருஷ்ணா ரிவர். சோ அதெல்லாம் உற்பத்தி ஆகிறது நம்ம பூனா பக்கத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலதான். பாருங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆந்திரால பே ஆஃப் பெங்கால்ல வந்து கலக்கிற நதிக்கு நீர்பிடிப்பு பகுதிகள் வந்து இங்க நம்ம வெஸ்டர்ன் கோஸ்ட் பக்கத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கு. நம்ம காவிரி நதி மாதிரிதான் மேற்கு தொடர்ச்சி மலையில கிளம்பி பே ஆஃப் பெங்கால்ல வந்து கலக்குதுல, கர்நாடகா, நம்ம ஊரு எல்லாத்தையும் தாண்டி. சோ நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இங்க நிறைய கோவில்களுக்கெல்லாம் இங்க பஞ்சமே இல்ல. நம்ம ஊர் மாதிரியே வந்து நிறைய கோவில்கள் இருக்கு. ஆனா பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் இல்ல, குட்டி ஷிகாரா டைப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது, ஒரு
குட்டி வீடு மாதிரி தாங்க இருக்கு. பெரிய பெரிய கோவில் கேம்பஸாவே இருந்தாலும் அந்த கோபுரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சோ பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டான கல்ச்சர்ஸ். கோவில்கள் எல்லாம் பொறுத்த அளவுக்கு நம்ம சவுத் இந்தியன் கோவில்கள் அளவுக்கு வந்து நார்த் இந்தியால பார்க்க முடியாது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம ஓப்பனா பேச முடியாது. என்ன சொல்றீங்க பொது சபையில? மக்களே, நம்ம சாம்பாஜி நகர்ல இருந்து கிளம்பி அகல்யா நகர் என்கிற அகமது நகரையும் தாண்டி ஷிரூர், ஷிக்ராப்பூர் அப்படி மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம பூனா சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சுங்க. சோ இங்கிருந்து இன்னும் 35 கிலோமீட்டர் தான். சோ அபிஷியலி நம்ம பூனா சிட்டியோட சபர்பன் ரீஜியன்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பூனா வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்ங்க மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரா பழைய காலத்துல வந்து மகாராஷ்டிராவோட கேபிட்டலாவும் இருந்திருக்கு. அதாவது மராத்தா எம்பையரோட கேபிட்டலா இருந்திருக்கு. சோ இங்க சனிவார் வாடாங்கிற பேலஸ் எல்லாம் இருக்குங்க. சோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர்ற பிளாக்ஸ்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சனிவார் வாடா பேலஸ் வந்து பேஷ்வா மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 1700கள்ல ஆண்டவங்க மராத்தா எம்பையர் வந்து கிட்டத்தட்ட முகல்ஸ வீழ்த்தி மறுபடியும் வந்து இந்திய துணை கண்டத்தை ஒரு இந்திய வம்சாவளி மன்னர்களுக்கு கீழே கொண்டு வந்த பெருமை வந்து மராத்தா எம்பையருக்கு சேரும். சோ அவங்களோட கேபிட்டலா இருந்த நகரம் தான் வந்து பூனா நகரம். ஓகேவா? நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, நம்ம ஊர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரியே இங்கேயும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் குஜராத் வரைக்கும் போகுதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள். சோ மேற்கு தொடர்ச்சி மலைகளோட கிழக்கு இதுலதான் வந்து அடிவாரத்துலதான் வந்து பூனா நகரம் இருக்கு. மேற்கு பக்கத்துல இருக்கிற அடிவாரத்துலதான் வந்து மும்பை நகரம் இருக்கு. சோ நம்ம ட்ரெயின்ல போனாவே தெரியும், பூனா தாண்டணுன்னேவே வந்து மெதுவா எலிவேஷன்ல நம்ம ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம ட்ரெயின் நிறைய டனல்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து நாம கல்யாண் சைடு இறங்குவோம். மும்பை ரீச் ஆகும் போது செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டு. சோ அந்த ட்ரெயின் ரூட்ல தான் வந்து லோனாவாலா, மாத்திரன் மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. லவாசா வந்து கைவிட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன் டவுனா டெவலப் பண்றதுக்காக நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணாங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பில்டிங்ஸ் எல்லாம் மேல வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேஸ் எல்லாம் போட்டு அந்த கிரீன் ட்ரிபியூனல் இருக்கும்ல, சோ மலை வளங்களை எல்லாம் இது பண்ணி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலேயே க்ளோஸ் பண்ணியிருந்தாவது அப்படியே அது இயற்கை சூழல்ல இருந்திருக்குங்க. ஒரு ப்ராப்பர் சிட்டி அளவுக்கு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அதை கைவிட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிட்டி அப்படியே விட்டா எப்படி இருக்கும்? ஒரு கோஸ்ட் டவுன் மாதிரி ஆயிடுச்சுங்க மலை மேல. சோ ஒரு கோஸ்ட் டவுன் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் வந்துருச்சு லவாசா டவுனுக்கு. சோ அதெல்லாம் போய் பாக்குறதுக்கு இந்த டைம் நமக்கு டைம் இல்ல. மேபி பூனா ஹில் ஸ்டேஷன், நாசிக் ஹில் ஸ்டேஷன் எல்லாம் பாக்குறதுக்குன்னே நாம ஒரு மான்சூன் டைம்லயோ அல்லது நெக்ஸ்ட் விண்டர்லயோ வரலாம்.
இப்ப வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து 5 days சுத்தி டயர்ட் ஆயிருச்சுங்க. அதனால இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட்ஜெட் வேற வேணும்ல. சோ நிறைய இது இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு டிராவல் பிளாகர் டிராவல் பண்ணி ஒரு ஸ்டேட்டை ஃபுல்லா கவர் பண்ணோம்னா ஒரே டிராவல்ல கண்டிப்பா முடியாது. அதுவும் இந்தியால இருக்கிற பெரிய பெரிய ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிராலாம் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டேட்ஸுங்க. இங்க இருக்கு. அதுவும் நம்ம ஆந்திராக்குள்ள இருந்து வடநாட்டுக்கு டிராவல் பண்ணோம்னு வைங்களேன், நாக்பூர் வழியா போவோம். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஈஸ்ட் சைடு ஆஃப் த மகாராஷ்டிரா. மேல பிளைட் போகுது பாருங்க, பிளைட்டு எல்லாம் பாத்துக்கிட்டே நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா ஒரு பேரு சுல்புல் தாபா அப்படின்ட்டு டிஃப்ரெண்டா இருக்குங்க. சோ மகாராஷ்டிரா வந்து அவ்வளவு பெரிய ஸ்டேட்டுங்க. சோ ஒரே டைம்ல நம்ம கவர் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம கேரளால இருந்து மகாராஷ்டிரா, மேங்களூர் சைட்ல இருந்து மகாராஷ்டிரா வந்துட்டு நாம அந்த மேற்கு கடற்கரையில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த விளாக்ஸ் எல்லாம் கூட நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா மராத்தா மகாராஷ்டிரா பிளேலிஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். சோ அந்த வீடியோஸ் பாருங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அதுலயும் வந்து சிவாஜி மகாராஜாவோட கோட்டை எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் வந்து மலைப்பகுதிகள், ஓகேவா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டி இருக்கிற ஏரியாஸ். இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து கிழக்கு பக்கம் இருக்கிற ஏரியாஸ், ஓகேவா. சோ அதுவும் வந்து ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேப் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம கேரளா தமிழ்நாடு எப்படி இருக்கும், சோ கேரளா மாதிரியே வந்து நம்ம மும்பை எல்லாம் இருக்கும். நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து மேற்கு சைடு இருக்கிற நிலப்பரப்புகள் எல்லாம், கிழக்கு பக்கம் இருக்கிற நிலப்பரப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இங்க பார்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, நம்ம ஒரு டாஸ்மாக் மாதிரி இல்லைங்க. இங்கெல்லாம் வந்து பிரைவேட் தான் வந்து ஓன் பண்றாங்க போல. ஸோ சிட்டிக்குள்ள வந்துனே பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஐடி பார்க்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுங்க. ஆனா ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, மகாராஷ்டிரால டிராவல் பண்ணா நம்ம கம்ப்ளீட்டா வந்து முகத்தை எல்லாம் மூடிட்டு தான் டிராவல் பண்ணுமே போல. சாதாரண டைம்லயே கூட அந்த அளவுக்கு டஸ்ட் பொல்யூஷன். ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் ஆனா ரொம்ப புழுதி சேர்ந்து கிடக்குதுங்க. இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஊர் சைடு பாத்தீங்கன்னா இந்த மீடியன்ஸ் பக்கம் எல்லாம் ஒரு வண்டியை வச்சு அப்படியே இந்த சைட்ல தேங்கி இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்படியே அந்த சக் பண்ணிட்டு போயிடும் அந்த ஒரு லாரி வந்து. அந்த மாதிரி எல்லாம் இங்க பண்ணவே மாட்டாங்க போல. பயங்கர புழுதியும் இதுமா தான் இருக்கு. ஒரு ப்ராப்பர் பெரிய ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி இருக்கிற பூனாவே இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது. மும்பை சிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, இவ்வளவு மோசமா டஸ்ட் பொல்யூஷன் எல்லாம் இருக்காது. பட் இந்த டைம் நாம டிராவல் பண்ண பூனா, ஷிர்டி, ஷாம்பாஜி நகர் ஆகட்டும், எல்லா சிட்டிஸுமே வந்து ஒரு மாதிரி புழுதி பறந்துட்டு தாங்க இருக்கு. நீங்க பார்த்தாவே தெரியும், எல்லா வண்டிக்கு மேலயுமே வந்து ஒரு லைட் சாம்பல் மாதிரி ஒண்ணு படிஞ்சிருக்கும். அது ஃபுல்லாவே வந்து இந்த ரோட்ல வர்ற டஸ்ட் தான். பூனா சிட்டி பாத்தீங்கன்னா ஐடி தவிர ஆட்டோமொபைல்ஸ்க்கும் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேற இருக்கு. அதனாலயே வந்து ஆக்ஸ்போர்ட் ஆஃப் த ஈஸ்ட்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய அக்னி பஸ்ன்னு இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா. இது வந்து இப்போ அக்னி வீர்ஸ்ன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் மிலிட்டரிக்கு எடுக்கிறாங்க தெரியுமா, ஒரு ஷார்ட் டேர்ம் ஒர்க்குக்காக, ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டா. ஸோ அந்த அக்னி வீர்ஸ் ட்ரைனிங் பண்ற சென்டருங்க பூனால. அகமது நகர்லயும் ஒரு சென்டர் பார்த்தோம், பூனாலயும் ஒரு சென்டர் இருக்கு. பரவாயில்லைங்க, நம்ம டிராவல் பண்ண எல்லா சிட்டிஸ்லயுமே வந்து ஏதோ ஒரு மிலிட்டரி கென்டோன்மெண்ட் பார்த்துட்டோம், இல்ல ட்ரைனிங் சென்டர்ஸ் பார்த்துட்டோம். நிறைய செக்யூரிட்டி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கும் போல மகாராஷ்டிரால இந்த பகுதிகளில். சிட்டிக்குள்ள வந்தோடனே வந்து மெட்ரோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க மக்களே. இது வந்து அக்வா லைனுங்க. 2 லைன் இருக்கு, அக்வா லைனு, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து கிரீன் லைனா பர்பிள் லைனுங்க. பர்பிள் லைனு அக்வா லைனு, நம்ம 2 லைனுமே டிராவல் பண்ணோம். பூனால வந்தோடனே வந்து சிவாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற மெட்ரோல இருந்து பூனா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ வரைக்கும் டிராவல் பண்ணியிருந்தோம். அந்த டிராவல்லயே வந்து 2 லைனையும் கவர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நடுவுல வந்து லா இன்ஸ்டிடியூட் இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்னு இருக்கும், அங்க இறங்கி நாம மாறி போனோம். நம்ம ஊர் மாதிரியே தாங்க. ஐ திங்க் இந்தியா ஃபுல்லாவே வந்து மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் டெம்ப்ளேட் மாதிரி தான். எல்லா ஊர்லயும் வந்து ஒரே மெத்தடா தான் இருக்கும். டிக்கெட்டிங்ல இருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல்ல இருந்து
எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஐ திங்க் இந்தியாலேயே வந்து ஒரு சூப்பர்பான ஒரு லெஜிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நினைக்கிறேன். சூப்பரா வந்து எக்ஸிகியூஷன் ஆகட்டும், அது ஆப்ரேஷனல் வைஸ் எல்லாமே வந்து அப்படியே சூப்பரா டெம்ப்ளேட்டைஸ்டா ஃபாலோ பண்றாங்க. இதே மாதிரி எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸுமே இருந்தா சூப்பரா ஆயிடும் நம்ம ஊரும். சோ உள்ளுக்குள்ள சிட்டிக்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐடி கம்பெனிஸ்னு செம்ம பியூட்டிஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாங்க இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஏசி பஸ்ஸஸ் நிறைய ஓடுது. நம்ம நார்மல் சிட்டி பஸ்ஸஸை விட ஏசி பஸ்ஸஸ் தாங்க இங்க நிறைய இருக்கு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்ப எல்லா சிட்டிஸ்க்கும் வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொடுத்தாங்கல்ல, நம்ம ஊர்லயும் இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சென்னையில தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வேண்டான்னு சொன்ன மாதிரி ஏதோ நியூஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமான பஸ் ஓடுதுங்க, 100கணக்கான பஸ்ஸஸ் ஓடுது. சோ பாக்குறதுக்கே வந்து நல்லா இருக்கு, சர்வீஸும் நல்லா இருக்கு, விலையும் வந்து பட்ஜெட்ல தான் இருக்கு. சோ இது வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ரிவருங்க, மூலமுத்தா ரிவர்னு நான் உங்களுக்கு சொன்னல. சோ நம்ம கிருஷ்ணா நதியோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த நதி வந்து பூனா நகரத்துக்குள்ளதான் ஓடுது. ஓகேவா, ஆப்வியஸ்லி நம்ம ஒரு மாதிரியே வந்து நகரங்களுக்குள்ள ஓடுற ஆறுகள் எல்லாமே வந்து பொல்யூட் ஆயிட்டு தாங்க இருக்கு. அதனாலதான் வந்து இந்த ரிவர் ஃப்ரண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்னு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு பேரேஜ் மாதிரிங்க, நம்ம தடுப்பணைகள்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒண்ணு கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல மூலமுத்து ரிவர். இங்க பாருங்க ரிவர் சைடு ப்ராஜெக்ட், இந்த வாக்வேஸ் எல்லாம் கட்டுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ரிவர் சைடு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்க ஸ்டேட்ல அது என்ன நதின்னு தெரியலீங்க, அந்த ரிவர் ஃப்ரண்ட் வந்து சூப்பரா சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட் இல்ல, சோ அந்த மாதிரியே வந்து இங்கேயும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா பூனா நகரமும் வந்து செம்ம பியூட்டிஃபுல் ஆயிடும். சோ மக்களே, அடுத்தடுத்து வர்ற பிளாக்ஸ்ல நம்ம பூனா நகரத்துல இருக்கிற சனிவார் வாடா இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சனிவார் வாடா ரொம்ப பியூட்டிஃபுல் பேலஸ்ங்க. இருந்த சமயத்துல வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடமா இருந்திருக்கா. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து 1828 சமயத்துல நினைக்கிறேன், அந்த சமயத்துல வந்த ஒரு பெரிய தீல, பட் இப்ப இருக்கிற அந்த ரூயின்ஸ் இருக்குல்ல அதுவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே வந்து கண்டோன்மெண்ட் ஏரியாங்க, ஃபுல்லா கண்டோன்மெண்ட் ஏரியாவை தான் தாண்டி நாம போயிட்டு இருக்கோம். பூனால வந்து பெரிய கண்டோன்மெண்ட் ஏரியா இருக்குங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்த போதும் சரி, நிறைய கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட் ஆனோம்ல சென்னையில இருந்து, பெங்களூர்ல இருந்து நிறைய ஆர்மி வேன்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய கண்டோன்மெண்ட் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம ஊர்ல நம்ம சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு மெமோரியல் இருக்கும்ல ஃபாலன் சோல்ஜர்ஸ்க்காக, ஸோ அதே மாதிரி பூனாலையும் இருக்குங்க. வேற லெவல்ல இந்த கண்டோன்மெண்ட் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கிற ஊர்கள்ல இந்த மாதிரி நிறைய மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஊரு பூனாவும், ரொம்பவே நல்லா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம். ஸோ நாம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட், ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட்னு ஒன்னு இருக்கு. பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஷிரடி நாசிக் பஸ்ஸஸ், சாம்பாஜி நகர் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கிற சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்புது. மற்ற ஊர்களுக்கு போற பஸ்ஸஸ்க்கெல்லாம் போகணும்னா நீங்க இங்க இருந்து ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து மகாராஷ்டிரால இருக்கிற மற்ற ஊர்களுக்கு சிட்டிக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிடைக்கும். மக்களே டைம் கரெக்டா 1:30 ஆகுதுங்க. நாம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பூனேல சாம்பாஜி நகர் அவுரங்காபாத்ல இருந்து வெற்றிகரமா பூனே ரீச் ஆயாச்சுங்க. வெல்கம் டு பூனே மக்களே. பூனே சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட், 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஸ்வர்கேட் சிவாஜி நகர்னு. நாம வந்து சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருக்கோம். சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூனே, நாசிக் இங்கெல்லாம் போறதுக்கான பஸ்ஸஸ் கிடைக்குங்க. ஷிரடி போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க இருந்து தான் கிடைக்கும். ஸ்வர்கேட்ல பாத்தீங்கன்னா மும்பை போற பஸ்ஸஸ், மத்த மகாராஷ்டிராக்குள்ள போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்க வரும். குஜராத் பஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து நாம ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம். ஸ்வர்கேட் பத்தின தனி வீடியோ போட்டிருக்க, பார்க்காம இருந்தா பாருங்க. பூனே வர்ற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சூப்பரா நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ல பூனே ரீச் ஆயாச்சுங்க. மகாராஷ்டிரால இன்டீரியர்ல
டிராவல் பண்ணி முடிச்சு வந்தாச்சு ஒரு வழியா பூனேக்கு. ஈவினிங் நமக்கு பூனேல இருந்து திருப்பி பெங்களூர் போக ட்ரெயின் இருக்கு. இன்னும் பூனேல சனிவார் வாடான்னு ஒரு ஃபோர்ட் இருக்குங்க, அதுவும் வந்து கவர் பண்ண போறோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ வெல்கம் டு சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பூனே மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸோட விளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சத்ரபதி சாம்பாஜி நகர் அவுரங்காபாத்ல இருந்து பூனே சிவாஜி நகர் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. யூடியூப்ல புதுசா ஹைப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைப் பாயிண்ட்ஸும் கொடுங்க, ஓகேவா? நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாங்க. until then take care and cheers from பூனே சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே, மகாராஷ்டிரா. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.